ஹாய், உங்கள் காதலுக்கான டிவைன் மெசேஜ் என்ன? உங்கள் காதலுக்காக லவ் ஏஞ்சல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லவ் ஏஞ்சல் வந்து உங்கள் காதலுக்கான என்ன சொல்ல போகிறார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. கண்டிப்பாக உங்கள் நபர்கள் மேலே, உங்கள் காதல் மேலே உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த நபர் வந்து உண்மையாக காதலிக்கிறாங்களா, இல்லை பொய்யா நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாகவே உங்கள் நபர்கள் வந்து என்னை உண்மையாகவே காதலிக்கிறாங்களா, இல்லை அவங்க இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணி அவர்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் காதலை பற்றி நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். ஓகே, கண்டிப்பாக இந்த காதல் வந்து உங்களுக்கான டிவைன் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த நபர்களுடைய உங்களோட காதல் வந்து தொடருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி முன்னேறி போய் கொண்டே இருக்கும். ஓகே, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இந்த காதலில் இந்த நபர்கள் உங்ககிட்ட உண்மையாக தானே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால உங்கள் காதலை நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் விடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் நபர்களை உண்மையாக தான் காதலிக்கிறீங்க. ஆனால் அந்த நபர்களை பற்றின விஷயங்களை நீங்கள் அக்கம் பக்கம் தேடி விசாரிக்கும் போது அவர்கள்கிட்ட அந்த விஷயம் போய் சேரும்போது அவங்க உங்களை தப்பாக எடுத்துக்கொள்கிறாங்க, இல்லை நீங்கள் அவர்களை அதிகப்படியாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கான எடுக்கிற முயற்சிகளில் இந்த நபர்கள் உங்களை தப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால உங்களோட காதலை பற்றின விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, அதை அதிகமாக தேடாதீங்க. ஓகே, உண்மையாகவே இந்த காதல் வந்து நம்பகத்தன்மைக்குரிய காதல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் லவ் ஏஞ்சல் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்கள் காதலை பற்றி நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க.